வேத பாடம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-14 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்கின்ற அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரவேச காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துடியலில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியாக 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிகழப்பட்ட சம்பவம் வாசித்தாயிற்று. தேவரிற்கே மகிமை உண்டாவதாக. அன்பான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஆலயத்துக்கு சென்று வந்திருப்பீர்கள். ஏனென்றால் நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்தார். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, 2024ஆம் ஆண்டுக்கு முன்பதாக இயேசு பிறந்தார். இதை யாராலும் அழிக்க முடியாது, யாராலையும் ஒழிக்க முடியாது. இயேசுவை நீ ஒரு மகானாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, மாவீரனாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, புண்ணியராக ஏற்றுக்கொண்டாலும் சரி, தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டாலும் அவர் கடவுள். அவர் கடவுள். இந்த உலகத்திலே எந்த மனிதனும் ஒரு ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் உண்டானதே கிடையாது. அது தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே இரட்சகர் நமக்கு பிறந்த நாள். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் சந்தோஷம். ஆனால் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நமக்கு, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், இருக்கிற மக்களுக்கு, இருக்க போகிற மக்களுக்கு எல்லாருக்கும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஐயா, இந்த இயேசு ஒன்றும் அவ்வளோ விளையாட்டு காரியம் அல்ல. இந்த பண்டிகையானது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் கொண்டாடாதவன் எப்படி அவனை நாம் கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்து பிறக்காவிட்டால் சுவிசேஷம் இல்லையே என்று பவுலடியார் சொல்லுகிறார். அவர் உயிர் தெழாவிட்டால் நான் எதுக்கு பிரசங்கியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் திரும்ப வராவிட்டால் நான் ஏன் பிரசங்கியாக இருக்கிறேன், நான் ஏன் அல்லல்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக உலகத்திலே நீ கொண்டாடினாலும் சரி, கொண்டாட மறுத்தாலும் சரி, 1000 கருத்துக்களை வைத்தாலும் சரி, இயேசு எப்படியா திரும்ப வருவார்? நீ கிறிஸ்துமஸை கொண்டாடலைன்னா இயேசு எப்படி திரும்ப வருவார்? ஐயா, கிரகிக்க முடியுதா? ஐயா, இயேசு கொண்டாட மாட்டாங்களாம் பிறப்ப, ஆனால் ஆண்டவர் திரும்ப வருவாராம். எப்படியா? கிடையாதுயா, மனுஷனாக பிறந்தாரியா. ஆக இந்த நாளிலும் கூட 4 காரியங்களே ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். அதுக்கு முன்பதாக அழகான ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை. இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை. உலகம் உண்டான முதற்கொண்டு இப்பேற்பட்ட குழந்தை பிறந்ததுண்டோ? இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை. கையிரண்டும் விரித்திருக்குது, வருத்தப்படும் யாவரும் வருக என்குது. இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை. வாயெல்லாம் திறந்து இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது.
இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை, கண்ணிரண்டும் உத்து நோக்குது, பாவம் இல்லோதனை தேடி பார்க்குது. இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை, காலிரண்டும் நடக்க துடிக்குது, மனமுருகி மந்தையிடம் ஓட பார்க்குது. இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை, செவிரண்டும் திறந்து இருக்குது, இறக்க தோணிக்கு இறங்க காத்திருக்குது. இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை, அதிசயத்திலும் அதிசயமே, இயேசு பிறப்பு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே. இந்த குழந்தை தேவ குழந்தை, பரத்திலிருந்து இறங்கி வந்த குழந்தை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி 1-2 காரியங்களே ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அருமையானவர்களே, வானவில், முதலாவதாக வானத்திலே நட்சத்திரம் காணப்பட்டது, வானவில். அருமையானவர்களே, இந்த சாஸ்திரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? மத்தேயு 2:2. ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த இடம்தான் சரியில்லை, தேர்ந்தெடுத்த இடம்தான் சரியில்லை. அங்கே நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்க, வானத்தில் இதை பார்த்துட்டாங்க. ஆனால் அது ஒரு எந்த இடத்துல பிறக்கும், பெத்லகேமில் பிறக்கும் அந்த ஆச்சரியம், அந்த ஒரு தேடுதலுக்கு அவர்கள் வரவில்லை. சில நேரங்களிலே இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் சரி, எந்த காலத்திலும் சரி, இறைவனை நாம் தேட வேண்டிய விதமாக அவர் எப்படி நமக்கு தென்படுவார் என்ற விதத்திலே நாம் தேடுகிறது கிடையாது. என்னுடைய போக்கில் தான் ஓடிக்கிட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் ஓடி வந்தாலும் ஓடுவேன். ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைக்காமல் வியாபாரம் தான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ஆண்டவர் அந்த வழியை தான் காட்டியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைச்சிட்டுன்னு எனக்கு வியாபாரம் யார் சொன்னது ஐயா? இறைவனை தேடின. அங்கே இங்கே கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டாங்க ஐயா, 3 பேர் சாத்திரிகள் ஐயா எழும்பிட்டாங்க, ரைட்டியா? அவர் எங்கே பிறப்பார் அதை தேட மாட்டேட்டியா? அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்குதா, யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், சிறிய ஊராக இருந்தாலும் உன்னிடத்தான் பிறப்பார். அப்படி வேத பண்டிதர்களிடத்தில் அங்கே போகாமல் நீ நட்சத்திரத்தை பார்த்தா கரெக்டு தான். யூதருக்கு ராஜா பிறந்தவர் எருசலேம் வீதியில் தேடிட்டு இருக்கா, மற்ற ஏறுதொரு அரண்மனைக்கு போகிறா. நீ தேட வேண்டிய இடத்துல தேடலையே ஐயா, அதுதான் ஐயா அங்கே முக்கியம். பாருங்கள், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், இப்பொழுது அங்கே நாகமானுக்கு குஷ்டரோகம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேண்டும். அதற்காக இப்போ அவர் சீரியராஜ எலிசாட்ட வந்தாச்சியா. ஆனால் அவர் ஒரு கற்பனை பண்ணியிருந்தார். 2 ராஜாக்கள் 5:7 அப்படியே எலிசா அப்படியே எலியா வந்து என்ன செய்வார், அப்படியே எலிசா வந்தோடனே அப்படி நின்று அப்படியே வந்து, எப்பா என்னப்பா குஷ்டமா, அப்படியே எண்ணெய் பூசி இயேசுவே நாமத்தினாலே உனக்கு சுகம் உண்டாகிறது போகலாம் அப்படி சொல்லுவார்னு நினச்சி இவன் கற்பனை பண்ணிட்டு வந்தான் ஐயா. அவன் இங்கே எலிசா தீர்க்கதரிசி அங்கே என்ன நினச்சிருக்காரு, அதை அவர் நினைக்கவே இல்லை. அவர் போய் யோர்தானில் போய் 7 தடவை கழுவு. ஐயா, தேவனை பற்றி இந்த வானவில்ல உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு ஐயா, இவங்களுக்கு ஒரு அறிவு கிடைத்தது, யூதாவிலே ராஜா பிறந்திருக்கிறாரு, இந்த வானவில் தோண்டாது, நட்சத்திரம் தோண்டாதுங்கிறது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்க தயாராக இல்லையா. நியாயாதிபதிகள் 6:13 பார்க்கும்போது இங்கே கிதியோன் வர்றார். அப்போ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ தான் ரட்சிக்க போகிறா இஸ்ரேல் ஜனங்களை. அப்பவும் அவர் ஒரு கேள்வி வைக்கிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இந்த காரியம்லாம் எனக்கு ஏன் நடக்குது? அந்த வயிற்று வலி ஏன் வருது, சுகர் ஏன் வருது, கம்ப்ளைண்ட் இது ஏன் வருது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கு, நான் கர்த்தரை தேடலையே, ஏன் எனக்கு நடக்குது? கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை எப்படி தேடணுமோ அப்படி தான் ஏன் நீ தேடணும். நீ தவறான வழியில் எல்லாவற்றையும் நான் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்ட்டு தவறான இடத்துல போய் நீ தேடிக்கிட்டு இருக்கா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே நிட்டு இவன் எங்கே போய் நிற்கிறான்? ஏரோது ராஜா அரண்மனையில் போய் நிற்கிறாய்யா. இன்றைக்கு நிறைய இடத்துல நீங்களும் நானும் உட்காந்துட்டு இருக்கோம் ஐயா. அந்த காலத்தில் ஐயா, இந்த காலத்தில் வேறு மாதிரி போயிட்டுருக்குய்யா. ஐயா, இவர் தொட்டு சுகப்படுத்த வாம் விசுவாசம் எங்கய்யா, வாம் ஃபெய்த் எங்கய்யா? ஜீசஸ் ரட்சகர் உனக்கும் பிறந்தாருயா. நீ ரட்சகர் ஜெபம் பண்ணு வேண்டான்னு சொல்லலை, அவர் எப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டாரு, பொத்துன்னு விழுந்துரும், பில்டிங் எழும்பிடும், எப்படியா எழும்போம்? என்னையா நீங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே தவறான இடத்துல போய் நின்றுட்டு இருந்தார் ஐயா.
நீங்களும் நானும் கூட நம்முடைய விசுவாசத்தை வச்சுக்கிட்டு பல பேரில் அவங்க மூஞ்சியும் மூஞ்ச கொண்டு வந்தால் உருப்படவே முடியாதுயா. இயேசு மூஞ்ச கொண்டாயா, அவர் தாயா உனக்கு ரட்சகர். அதுக்கு தாயா நாங்கள் கத்திட்டு கிடக்கோம். அதுக்கு தாயா பைபிள் கொடுத்துருக்கு. இயேசு ஒருவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும், இயேசு ஒருவர் தான் காப்பாற்றும். அவர் எந்த விதத்தில் தேடணுமோ அந்த விதத்தில் தேடு. ரெண்டாவதாக வானவில். இப்போ மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். நேனவில்லையா, நேனிய அந்த நேனத்திலேயே பிடிக்கிறாரியா. ஐயா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சாஸ்திரிக மேய்ப்புல இடத்து போய் தேவதூதர்கள் சொன்னாங்க, பயப்படாதப்பா, ராத்திரிலாம் பயந்து தூங்கிட்டு இருக்கான், பகல் ஃபுல்லாக ஆட்டை மேய்ச்சி அங்கே நீ ஆட்டை மேய்ச்சி எடுத்து அப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மேய்ப்பறங்க அங்கே தேவதூதர் வந்துட்டா, ஏன் பயப்படாத. அடிமட்டத்துக்கு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே வேளையில் ஏரோது ராஜாவுக்கும் போச்சியா செய்தி. நேனவில் ஆண்டருடைய நேனத்தை நீ அறிய முடியாதியா. எங்கே ரட்சிப்பு இருக்குது, எங்கே உனக்கு நன்மை இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஐயோ இவர் ரொம்ப மோசமாக இருக்கிறார், அவன் தான் உனக்கு உதவி செய்வான். ஐயோ இவர் ரொம்ப நல்லவர், என் வாழ்க்கை இங்கேயே நம்ம காலத்தை தள்ளிடலாம், இவர் கடையிலே நம்ம கதையை கொண்டு போயிடலாம், அவன் கெட்டவனா மாறிடுவான். ஐயா எங்கெங்கே எப்படி என்ன காரியத்தை செய்யணுமோ அது தேவனுடைய சுத்தமாக இருக்குது. ஐயா அங்கே ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தற்செயலாக ரூத்துக்கு கிடைச்ச இடம் போவாசுடைய வயல்வெளியார். தற்செயல். இங்கேயும் இது ஒரு நேனம், கர்த்தருடைய நேனம் தான். ஐயா மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவங்க கண்டு என்ன செஞ்சாங்க, தேவனை தொழுது கொண்டார்கள். ஆனால் இந்த ஏரோதுக்கும் தேவனுடைய காரியமாக அறிவிக்கப்பட வேண்டும். அவர் அந்த மத்தேயு 2:17-18 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டுதலுமாய் கூக்குற ராமாவளை கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது அவைகள் இல்லாதபடியான ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிச்சு. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தம் இல்லாமல் இங்கே ஏரோது ராஜாவுக்கு போகலை. அவருடைய ஞானத்தை நீ அறிய முடியாது, உன்னை அறியாமல் நடத்துவார். யோசேப்பு தலையை பிச்சுக்கிட்டான், ஏன் ஜெயிலில் கிடக்கிறேன், நான் நல்லவனாச்சே, ஒழுக்கமாச்சே, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், நல்லா தான் இருந்து தலையை பிச்சுக்கிட்டான். அந்த நாட்டுக்கு அதிகாரியாக அவனை கொண்டு வரணும். ஐயா தேவன் உன்னை எப்படி நடத்துகிறாருன்னு தெரியாதியா. ஞானவில்லையா. அங்கே ஏரோது ராஜா அரண்மனைக்கு அங்கே சாத்திரிகளை அனுப்புனாரியா. துண்டைக்கான துணியைக்கான கலக்கம் படைச்சி 2 வயசுக்கு உட்பட்டது எல்லாத்தையும் கொலை செய்யணும். அது தேவனுடைய திட்டமாக இருந்ததுயா. சில நேரத்தில் தேவன் உன்னை எப்படி நடத்துவார்னு உனக்கு தெரியாது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தேவனுக்காக காத்துரு. சில இடத்துல உன்னை பொறுத்து இருக்க சொல்லுவார், பொறுத்து இரு. சில இடத்துல கிளம்ப சொல்லுவார், கிளம்பியிரு. உன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் போஷிப்பார். ஆகவே ஞானவில். ரெண்டாவதாக அங்கே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே சாத்திரிகள் நுழைந்தது தேவனுடைய ஞானமாக இருந்தது. ஏரோதுவை கலக்கமடைய பண்ண வேண்டும், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் 10 அற்புதங்களை அங்கே நடப்பிக்க வேண்டும். ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கு? கிதியோன் அன்னைக்கு கேள்வி கேட்டான், கர்த்தர் எங்களோடு இருப்பான், ஏன் இதெல்லாம் நடக்குது? அதெல்லாம் உனக்கு தெரியாதுயா. தேவனுடைய திட்டம் ஐயா, தீர்மானம் ஐயா. அங்கெங்கே போய் தலையை பிச்சுட்டு கிடக்காதையா. தேவனுடைய சமூகத்தில் இருயா. அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தியா. 1 பைசா இல்லாத நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக நடத்துவார். 1 கோடி இருக்கிற நேரத்தில் அங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த 1 கோடி தான் நடத்தும். தேவ நடத்தல் கொண்டு விட்டுருயா. மூன்றாவதாக காணவில். தாவீது ராஜாவை கர்த்தருக்கு எதுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை கர்த்தருக்கு பாடுவேன். நிறைய சங்கீதம் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவார். சங்கீதம் 34:1 சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கர்த்தரை சோத்தரிக்கிறது தான் அவருக்கு வேலை. அவருக்கு இந்த இயேசு ராஜாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த காலத்திலேயே பிறப்பதுக்கு முன்பதாகவே அவ்வளோ சங்கீதம் பாடிட்டார்னா, இப்போ இயேசு பிறந்திருக்கும்பொழுது அவர் பார்த்தார்னா 1.5 கோடி சங்கீதம் பாடியிருப்பார்யா தாவீது ராஜா. அவ்வளோ தூரம் தேவனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்குறார். இந்த காணவில் கர்த்தருக்கு ரொம்ப, கர்த்தரை சோத்தரிப்பது ரொம்ப பிடிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 55 வரைக்கும், என் மரியாள் என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் இரட்சகரை என் ஆத்மா சோத்தரிக்கிறது, மகிமையான காரியங்களை நடப்பித்தார். அங்கே மரியாள் சோத்தரிக்கிறார். அங்கே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபேராலும் பாராக்குங்கிறவரும் கர்த்தரை எங்கே சோத்தரிக்கிறார்கள். யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தில் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகு மோசையும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை சோத்தரிக்கிறார்கள். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று அங்கே கர்த்தரை சோத்தரிக்கிறார்கள் தேவ தூதர்கள். காணவில். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த காலகட்டங்கள் வந்தாலும் சரி குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதீர்கள்.
தேவனை சோத்தரிப்பதை விட்டு விடாதிருங்கள். கர்த்தரை இல்லாமல் கன்மலை யார்? நம்முடைய தேவனை இல்லாமல் இரட்சகர் யார்? ஆகவே இந்த காலகட்டத்திலே நீங்களும் நாங்களும் சோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து பிறந்த பிறகு நம்ம பிறந்திருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கிறிஸ்து பிறக்கலைன்னா இன்றைக்கி 1008 சத்தியங்கள், எதுக்கெடுத்தாலும் சத்தியம். செல்ஃபோனில் 1008 சத்தியம் இருக்குது. அந்த காலத்தில் 2024க்கு முந்தி இந்த சத்தியம் கிடையாது. இயேசு பிறப்பதுக்கு முந்தைய சத்தியம் கிடையாது. இப்போ உனக்கு நித்தியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டேஞ்சரும் இருக்குது, உனக்கு டேஞ்சரும் இருக்குது, உனக்கு எனக்கு டேஞ்சர் தான். ஆண்டவர் அறிவிஞ்ச பிறகுனா போட்டு தள்ளிடுவேங்கிறார் ஆண்டவர். அதுக்கு முந்தி கூட அதனுடைய நியாய தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும். ஆகவே காணவில். இந்த காலகட்டத்திலும் சரி, நிறைய பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் குறைகளிலே கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை விடுதலையாக்கிறார், எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கிறார். அருமையான சகோதரனே, இந்த 2024 இதுவரைக்கும் நீ கடந்து வரவில்லையா? உன்னை நடத்தி கொண்டு வரவில்லையா? அவர் 2025 உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், உன்னை அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுவார். உன்னுடைய அங்கலாப்பிய தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி தேவனை சோத்தரிக்க ஆரம்பி. துக்கங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுகரை மாற்றி கொடுங்காண்டவரே, இந்த அல்சரை மாற்றி கொடுங்காண்டவரே, இந்த திருமண தடையில் நீக்கினதுக்காக சோத்திரம், எனக்கு நல்ல வரனை தந்ததுக்காக சோத்திரம், எனக்கு நல்ல வீடை தந்தீரே உமக்கு சோத்திரம், நல்ல ஏசி வாங்கி தந்தீரே சோத்திரம், நல்ல ஆடிகாரை வாங்கி தந்தீரே சோத்திரம், கைகாலில் நல்ல பலனை தந்தீரே சோத்திரம், நல்ல ஞானத்தை கொடுத்தீரே சோத்திரம், இந்தியாவிலே பிறக்க வைத்தீரே சோத்திரம், தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்தீரே சோத்திரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறக்க வைத்தீரே சோத்திரம். 1008 சோத்திரத்தை போடியா, 1008 சோத்திரத்தை போடு. புது ட்ரெஸ் வாங்கி தந்தரே சோத்திரம், புது ட்ரெஸ் வாங்கி தரலையே சோத்திரம், கஞ்சியை கொடுத்தீரே சோத்திரம், மட்டன் பிரியாணியை கொடுத்தீரே சோத்திரம், மட்டன் பிரியாணிக்கு மட்டன் போட வச்சீரே சோத்திரம், முதுமையை தந்தீரே சோத்திரம், இளமையை தந்தீரே சோத்திரம், எல்லாத்துக்கும் கர்த்தரை சோத்திரம் பண்ணியா. இங்கே கர்த்தர் பிறந்த உடனே அங்கே தேவதூதர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அங்கே மரியாள் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. எல்லா காலகட்டத்திலும் கடைசி நாட்களிலே தாவீது தான் தேவனை என்ன செய்கிறான்? சோத்தரிக்கிறேன். கர்த்தர் என் கண்மலையாக இருந்தார், என்னுடைய மேய்ப்பராக இருந்தார், என்னுடைய மீட்பராக இருந்தார், என்னை அவர் கைவிடவே இல்லை. வறண்ட இடங்களில் என்னை நடத்தினார். 2024 நடத்தியிருக்கிறார், 2020 நடத்தினார். நான் சிறுபிள்ளையாக இருந்தேன், இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி என்ன தள்ளப்பட்டதை நான் பார்க்கவில்லை, 40க்கு இறந்து தெரிகிறதை பார்க்க. என் வாழ்நாள் ஃபுல்லாக நானும் யோசித்து பார்க்கிறேன், கர்த்தர் என்ன தப்பு செஞ்சார்? ஒரு தப்பும் செய்யலை. நான் தான் அந்த நட்சத்திரம் அங்கங்கே வழி விலகி போனது மாதிரி, நட்சத்திரம் வழி விலகி போகலை, சாஸ்திரர்கள் வழி விலகி போனது மாதிரி அங்கங்கே வழி விலகி போயிட்டையா. கர்த்தர் மேலே ஒரு குறையும் இல்லை. ஆகவே இம்மட்டுமாக என்னை நடத்தின என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். துதிக்க ஆரம்பி. காணவில், கடைசியாக தானவில். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை இவ்விதமாக தந்தருளினார். 1 யோவான் 4:10 சொல்லு, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, ஏசு ஏசு ஏசுன்னு நான் அலையலையா. என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலாம் பார்க்கும்போது பாவத்திலே உழன்று கொண்டிருந்த, சாபத்திலே உழன்று கொண்டிருந்த, பாவம்தான் வாழ்க்கையை முடிக்கிற, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற கதியில் வருகின்ற பொழுது என்னுடைய தேவன் என்னை நோக்கி வந்தார். மகனே, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன், நீ நரகத்துக்கு போவது என்னுடைய சித்தம் அல்ல, இந்த குடியினாலே ஆழ்ந்து போவது என்னுடைய சித்தம் இல்லை. நான் குடித்ததில் பாயிண்ட் சொல்கிறேன். ஆகவே இந்த இவ்விதமாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ரட்சித்தார். அவர் பெரிய தியாகம் பண்ணார். யாரையா தியாகம் பண்ண முடியும்? உன் படைத்த தேவன் உன் மேலே அன்பு இருந்ததுனால நரகன்னு ஒன்று இருக்குது, மோட்சன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன வழி? நாளைக்கு மனுஷன் எழும்பி, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன செஞ்சிருயா, ஏன் எனக்கு இந்த பழத்தை படைச்சீர், இந்த ஆப்பிளை படைச்சதுனால தான் என் தாத்தா ஆதாம் தாத்தா என் பாட்டி ஏவான பாவம் செஞ்சாங்க, நீங்கள் ஏன் படைச்சேன்னு கேள்வி கேட்டக்கூடாது. அப்போ அவர் சொல்கிறார், என் பிள்ளையே கொடுத்துட்டேன்யா, என் பிள்ளையே உனக்கு நான் அனுப்பிட்டேனே, அவன் ரத்தத்தை சிந்திட்டானே, அவர் மாதிரி அளவு உள்ளவர் யாரியா? என் பிள்ளைய மாதிரி அளவு உள்ளது யாரியா? எனது ஐஸ்வர்யம் உள்ளது யாரியா? இன்றைக்கி உலகத்தில் தங்கத்திலேயே 1000 அடி, தங்கத்திலே 1 லட்சம் அடிக்கு வீடு கட்டி, வெள்ளியிலே அங்கே போட்டு பெட்டை போட்டு எவ்வளவோ செஞ்சுருப்பேனே. 10,000 டாக்டர் MBBS அனுப்பிப்பேன் பிரவேசம் பார்க்குறதுக்கு, 1000 டிவி அனுப்பி ஒரே நாளில் பிறகு எவ்வளவு தாழ்மையாக உனக்கு அனுப்பி வச்சேன். உங்ககிட்ட தானே ஏன் வாழ்ந்தார்? கள்ள தூக்கி எரிஞ்சு கொண்டீங்க இல்லையா? ரத்தத்தை சிந்தினார என் பிள்ளையே கொடுத்துருக்கிறேன். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்போ தானவில் 4 வில்கள் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வானவில், ஞானவில், காணவில், தானவில்.
தேவன் தம்முடைய ஒரே பரண குமாரன் விசுவாசிக்கிறவன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே உனக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னவென்றால், நீ கெட்டு போகாமல் கிறிஸ்துமஸை கொண்டாடத்தக்கதாக நல்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடு. நல்ல வெடி, நல்ல பிரியாணி சாப்பிடு, மூக்கு முட்டை சாப்பிடு. பொண்டாட்டி அப்படி வீட்டில் ஒளிஞ்சிருந்தா கூட 2ஆம் தடவை போட்டு சாப்பிடு. மகா வெளியே போயிட்டா கூட 3ஆம் தடவை பிரியாணி போட்டு எடுத்து சாப்பிடு. எல்லாம் தேவைதான். ஆனால் உன்னுடைய ஆத்மா என்ன செய்யணும்? அதுவும் பிரியாணி சாப்பிடணும். இன்னும் ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். உன்னுடைய ஆத்மா ஈடேற வேண்டும். உன்னுடைய ஆத்மா பாவத்திலிருந்து மீண்டெடுக்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் சகல காலகட்டத்திலும் இந்த ரட்சகராகிய இயேசுவை நீ பிடித்து கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்தில் ஒரு நகலவே இல்லை. நட்சத்திரம் அந்த இடத்த விட்டு நகலவே இல்லையா. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு ஐயா, உலகத்தின் சகல நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன். என் 18 வயசில் என்கிட்ட இருந்தாரியா, கல்யாணத்துக்கு முந்தைய என்கிட்ட இருந்தாரியா, நல்ல மனைவியை கொடுத்தாரியா, என்கிட்ட இருந்தாரியா, நல்ல 2 பிள்ளைகளை கொடுத்தாரியா, என்கிட்ட இருக்காரியா, 2 மருமக்களை கொடுத்தாரியா, என்கிட்ட இருக்காரியா, பேர பிள்ளைகளை கொடுத்தாரியா, என்கிட்ட இருக்காரியா, நல்ல சம்மதிகளை கொடுத்தாரியா, ஆண்டவர் என்கிட்ட இருக்காரியா, நல்ல தொழிலை கொடுத்தாரியா, ஆண்டவர் என்கிட்ட இருக்காரியா, நல்ல கொரோனா காலத்திலையும் போஷித்தாரியா, ஆண்டவர் என்கிட்ட இருக்காரியா. எத்தனை சாட்சி இருக்குயா. அதெல்லாம் விட்டுக்கிட்டு எனக்கு இந்த சுகர் இருக்குதா, அது இருக்குதா, பிரதர் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதை தூக்கி தூர தள்ளியா. 1008 நன்மை தேவன் உனக்கு செஞ்சிருக்காரியா. நேற்றுக்கு நடந்ததை கர்த்தரை போட்டு காண நீ கர்த்தரை சோத்தரிக்க ஆரம்பி. தாவீது ராஜா எந்த காலத்தில் அவன் எக்காலத்திலும் சோத்தரிச்சாரியா. ஒரு நாளிலும் அவர் என்ன செய்யலை, விட்டு பின்வாங்கவே இல்லை. எப்பொழுதும் சோத்தரித்து கொண்டே இருந்தார். என்னை தப்புவிக்கும் தேவன் தப்புவிப்பாரே, தளர்ந்து போக மாட்டேன். என்னை பாதுகாக்கும் தேவன் பாதுகாப்பாரே, பயந்து போக மாட்டேன். என்னை தப்புவிக்கும் தேவன் தப்புவிப்பாரே, தளர்ந்து போக மாட்டேன். என்னை பாதுகாக்கும் தேவன் பாதுகாப்பாரே, பயந்து போக மாட்டேன். நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சமும் அஞ்சாதே, தஞ்சம் இயேசு இருக்கார் பஞ்சம் பிணி போக்கவே. நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சமும் அஞ்சாதே, தஞ்சம் இயேசு இருக்கார் பஞ்சம் பிணி போக்கவே. என்னை தப்புவிக்கும் தேவன் தப்புவிப்பாரே, தளர்ந்து போக மாட்டேன். என்னை பாதுகாக்கும் தேவன் பாதுகாப்பாரே, பயந்து போக மாட்டேன். கஷ்டமோ நஷ்டமோ புஷ்பமாக்கும் புஷ்பரே, ஆசியும் புஷ்டியும் ஜாஸ்தியாக்கும் இஷ்டரே. கஷ்டமோ நஷ்டமோ புஷ்பமாக்கும் புஷ்பரே, ஆசியும் புஷ்டியும் ஜாஸ்தியாக்கும் இஷ்டரே. என்னை தப்புவிக்கும் தேவன் தப்புவிப்பாரே, தளர்ந்து போக மாட்டேன். என்னை பாதுகாக்கும் தேவன் பாதுகாப்பாரே, பயந்து போக மாட்டேன். கடனோ சடனோ ஊட நீரும் உத்தமரே, மூடமோ கீடமோ தீடந்தாரும் தெய்வமே. கடனோ சடனோ ஊட நீரும் உத்தமரே, மூடமோ கீடமோ தீடந்தாரும் தெய்வமே. என்னை தப்புவிக்கும் தேவன் தப்புவிப்பாரே, தளர்ந்து போக மாட்டேன். என்னை பாதுகாக்கும் தேவன் பாதுகாப்பாரே, பயந்து போக மாட்டேன். தாகத்திலும் சோகத்திலும் வேகம் கொண்டு வேண்டுவேன், ராகத்திலும் சுகத்திலும் மோகம் கொண்டு துதிப்பேன். ராகத்திலும் தாகத்திலும் சோகத்திலும் வேகம் கொண்டு வேண்டுவேன், ராகத்திலும் சுகத்திலும் மோகம் கொண்டு துதிப்பேன். என்னை தப்புவிக்கும் தேவன் தப்புவிப்பாரே, தளர்ந்து போக மாட்டேன். என்னை பாதுகாக்கும் தேவன் பாதுகாப்பாரே, பயந்து போக மாட்டேன். அருமையானவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே அந்த நட்சத்திரம் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த சாஸ்திரிகள் என்ன நினைத்தார்கள் என்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஒரு பெத்லகேமில் தான் ஒரு ராஜ அரண்மனையிலே தான் பிறப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். பெத்லகேம் அவருடைய எண்ணத்துக்கு வரவில்லை. அதே மாதிரி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களிலே தேவனை விட்டு நாம் வழி விலகிறவர்களாக காணப்படுகிறோம். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேனவில் தேவன் யாரை கொண்டு போஷிப்பார், யாரை கொண்டு உங்களை நடத்துவார், யாரை கொண்டு அது அவருடைய சுத்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள். ஐயோ என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரே, என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார், அது தேவனுடைய சுத்தமாக இருக்குது. அங்கே ரூத்துக்கு தற்செயலாக அந்த இடம் கிடைத்தது. மூன்றாவதாக காணவில். எப்பொழுதும் கர்த்தரை சோத்தரிங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா கர்த்தரை ஐஸ் வைங்க.
மாமாவை ஐஸ் வைக்கிற மாமா கூட்டு நல்ல விருந்து கொடுத்து, மாமா எனக்கு கம்மல் இல்லை மாமா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. அதை காட்டில் இயேசுவை ஐஸ் வைங்க. காலையில் 5 மணிக்கு எழும்பி ஆண்டவரை சோத்தரிங்க. தேவனே, நகைகளை உண்டு பண்ணவர் நீர் அல்லவா கர்த்தாவே. என் மகளுக்கு நல்ல அழகான நெக்லஸை வாங்கி கொடுங்க கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு நல்ல வீடை வாங்கி கொடுங்க. தேவனை ஐஸ் வைங்க. காணவில்லை இப்போ கையில் எடுங்க. அடுத்தபடியாக கர்த்தர் தானவில். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை விட என்னையா அன்பு வேணும்? இந்த இயேசு வரப்போகிறார் ஐயா, நியாயாதிபதியாக வரப்போகிறார் ஐயா. இந்த இயேசுவை பிடித்து கொண்டு உன்னுடைய காலத்தை செலுத்துவாயாக. இயேசுவை பிடிச்சிட்டா நல்ல சௌகரியமாக வாழலையா, சௌரியமாக வாழலையா. பாவத்தை விட்டுட்டா பரிசுத்தமாக வாழ்ந்தா நல்லா வாழலாம் ஐயா. அவர் உன்னை போஷிப்பார், உன்னை நினைத்திருக்கிறார், உன்னோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலகட்டங்களிலே நமக்கு அறியப்பட்ட இந்த இயேசுவை தவிர வேறு எதுக்கும் முதலிடம் கொடுக்காதுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்கெங்கே போய் தலையை கொடுத்துட்டு இருக்காதுங்க. இயேசுக்கிட்ட போய் தலையிடுயா. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போய் ஆலயத்தில் போய் முட்டங்கால போடியா. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்காரியா. ஆர்சி சர்ச்சில் இருக்காரியா. எல்லா இடமும் ஆண்டவர் இருக்காரியா. எந்த இடத்துல ஸ்பெஷலாக யாருக்கிட்டையும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் இருக்கார். உங்ககிட்ட இருக்கார், என்கிட்டே இருக்கார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனை இருக்கிற இடத்துல தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை இந்த 2025ஆம் ஆண்டிலே மீகா 7:15 படி, நான் எகிப்திலே உன்னை அதிசயத்தை காண செய்தது போல இந்த ஆண்டிலும் உங்களையும் அதிசயங்களை காண செய்வாராக. ஜெப செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு தேடி இருக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவர்கள் கொடுத்த மகிழ்ச்சிக்காக நன்றி. இம்மட்டுமாக புல்லுள்ள இடங்களிலே அழைத்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. வருங்காலத்திலும் 2025லும் புல்லுள்ள இடங்களிலே நடத்துவீராக. நீர் இரட்சகராக, துன்பத்திலும் துயரத்திலும் இரட்சகராக இருப்பீராக. வியாதி வருகின்ற பொழுது இரட்சகராக இருப்பீராக. எல்லா காலகட்டத்திலும் பக்கப்பலமாக இருப்பீராக. ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிஎஸ்ஐ ஆர்சி சர்ச்சுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மக்கள் மனம் திரும்புவார்களாக. மக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். எங்களுக்கு பக்கப்பலமாக இருப்பீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்ந்து பலத்து செழித்து தலை தோங்குவீர்களாக. கர்த்தர் அவ்விதமாகவே நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.